ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜாமீனில் வெளியே வந்தவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பழிக்கு பழியாக அரங்கேறிய பகீர் சம்பவத்தில் நடந்தது என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள புழுதிக்குடம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேலுச்சாமி. இவர் கடந்த மே மாதம் 29ஆம் தேதி அடித்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அதே கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா மற்றும் அவரது தாய்மாமா மோகன் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களில் மோகன் என்பவர் அண்மையில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். இவர் கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் கீழ்த்தூவல் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்தார். திங்கட்கிழமையன்று வழக்கம்போல் கீழ்த்தூவல் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். கண்மாய்க்கரை அருகே திடீரென 2 சக்கர வாகனங்களில் வந்த 5 பேர் அவரை வழிமறித்தனர். அப்போது சுதாரிப்பதற்குள் மோகனை சுத்து போட்ட கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த கீழ்த்தூவல் போலீசார் கொலையாளிகளை வலைவீசி தேடி வந்தனர். விசாரணையில் பழிக்கு பழியாக இந்த கொலை நிகழ்ந்தது தெரியவந்தது. இந்நிலையில் பரமக்குடியைச் சேர்ந்த ராக்கி என்ற பாலாஜி, திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜான்சன் மற்றும் கபில்குமார், ஜெயராஜ், கலைக்கண்ணன் ஆகிய 5 பேரை அதிரடியாக கைது செய்தனர். இவர்கள் அனைவரும் 20 முதல் 27 வயதுடைய இளைஞர்கள். 5 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். அத்துடன் அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முதுகுளத்தூர் அருகே 3 மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்த கொலையில் சிறை சென்று ஜாமீனில் வெளியே வந்தவர் பழிக்கு பழியாக கொலை செய்யப்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது.